ஹாய், நான் கவிதா ராம்ஜி. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து டே 10 ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். 5ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்கிறேன். முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ளஸ் வந்து பொது அறிவிலேருந்து சம் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 5ஆம் வகுப்பு தமிழ் 3ஆம் பருவத்திலேருந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 109 ஒன்வேர்டு வந்து இதில் வருது. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், சிறுபஞ்ச மூலம் நூலின் ஆசிரியர் காரியாசான். சொல் பொருள் பார்க்குறோம். வனப்பு, அழகு, கண்ணோட்டம், இரக்கம், இத்துணை, இவ்வளவு, வேந்தன், அரசன், வாட்டான், வருந்தமாட்டான், பண், இசை. அடுத்து 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலத்தில் வந்துட்டு எந்தெந்த வேர்கள் வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகையின் வேர்கள் உடல் நோயை தீர்க்கின்றது. இதைத்தான் சிறுபஞ்ச மூலம்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து 10வது கொஸ்டின், நன்றென்றால் பிரித்தெழுதுக. நன்று ப்ளஸ் என்றல் நன்றென்றல் பிரித்தெழுதுக. நன்று ப்ளஸ் என்றல். என்று ப்ளஸ் உரைத்தல் சேர்த்தெழுதுக. என்று உரைத்தல். கண்ணுக்கு அழகு, இரக்கம். அடுத்து பொறுத்துக பார்க்குறோம். கண்ணுக்கு அழகு, இரக்கம் காட்டல். இது வந்து ஆல்ரெடி மேட்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். காலுக்கு அழகு, பிறரிடம் சென்று கேட்காமை. ஆராய்ச்சிக்கு அழகு, இவ்வளவுதான் என உறுதி செய்து கூறுதல். இசைக்கு அழகு, கேட்பவர் நன்றி என்று சொல்லுதல். அரசனுக்கு அழகு, நாட்டு மக்களை வருந்தாமை. அடுத்து கொடைத்திறன் பிரித்தெழுதுக. கொடை ப்ளஸ் திறம். பொறுத்துக. பேழை, பெட்டி, மாறி, மலை. மேட்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். வாயில் அப்படின்னா வாசல், ஆணை அப்படின்னா கட்டளை, இரவல் அப்படின்னா கடன். அடுத்து 20வது கொஸ்டின், சிறிய ப்ளஸ் சிறிய, சின்னஞ்சிறிய. கண்ணும் ப்ளஸ் கருத்தும், கண்ணும் கருத்தும். இரவு ப்ளஸ் பகல், இரவு பகல். பச்சை ப்ளஸ் பச்சை, பச்சை பசேல். அடுத்து 24வது கொஸ்டின், இணை சொற்கள் பார்க்குறோம். இணை சொற்கள் வந்து 3 வகையாக வருகிறது. அது என்னென்னு பார்த்தோம்னா, நேரிணை, எதிரிணை, செரியிணை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. இணை சொற்கள் வந்து 3 வகைப்படும்: நேரிணை, எதிரிணை, செரியிணை. அடுத்து 25வது கொஸ்டின், பிற நாட்டு நாணயங்கள். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் வந்து ரூபாய்ன்னு சொல்லுவோம், அமெரிக்காவில் வந்து டாலர் சொல்லுவாங்க, இங்கிலாந்தில் வந்து பவுண்ட் சொல்லுவாங்க, மலேசியாவில் பார்த்தோம்னா ரிங்கிட்டுன்னு சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்து 26வது கொஸ்டின், கல்வியே தெய்வம் என்ற நூலோட ஆசிரியர் பார்த்தோம்னா பாரதி சுகுமாரன். நோட் பண்ணிக்கோங்க. கல்வியே தெய்வம் நூலோட ஆசிரியர் பாரதி சுகுமாரன். அடுத்து சொல் பொருள் பார்க்குறோம். விஞ்சும், மிகும், கசடர, குற்றம் நீங்க, திண்மை, வலிமை, அண்டும், நெருங்கும், ஊறும், சுரக்கும், செலுத்திட, தலைத்திட. அதுக்கப்புறம் வெளிச்சம் அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் இருட்டு. அடுத்து 34வது கொஸ்டின், புறாவிற்காக தன் உடலையே தந்த மன்னன் அப்படின்னு பார்த்தோம்னா சிபி மன்னன். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். இது வந்து முக்கியமானது. ஒன்வேர்டில் வந்து கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து ஒரு ரிவ்யூ பண்ணோம். அதில் வந்து பார்த்தோம்னா இந்த ஒன்வேர்டுமே கேட்டிருக்காங்க. இந்த ஒன்வேர்டுமே ஒவ்வொரு கொஸ்டின்லேயுமே ஒவ்வொரு ஒன்வேர்டு வந்து இடம்பெற்றிருக்கு. அதாவது கடையெழு வள்ளல்களோட அந்த சிறப்பு இருக்கும் இல்லையா, அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல் வீடியோலையுமே கொடுத்துருக்குறோம். புறாவிற்காக தன் உடலை தந்த மன்னன் அப்படின்னு பார்த்தோம்னா சிபி மன்னன். பசித்த பருந்திற்காகவே காயப்பட்ட புறாவை காக்கிறதுக்காக தன்னோட தொடை சதையை வந்து கொடுத்துருப்பார் சிபி மன்னன் அவர்கள் வந்து. அடுத்து 35வது கொஸ்டின், பசுவின் கன்றை தேர்காலில் இட்டு கொன்ற தன் மகனையும் அதே தேர்காலில் இட்டு கொல்ல சொன்ன மன்னன் அப்படின்னு பார்த்தோம்னா மனுநீதி சோழன். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 36வது கொஸ்டின், கண்ணகியின் சிலம்பு மாணிக்கமால் ஆனது. இது நோட் பண்ணிக்கோங்க. கண்ணகியோட சிலம்பு பார்த்தோம்னா அந்த பரல் கற்களால் ஆனது. அதே இது மாணிக்க கற்களால் ஆனது. அதே இது அரசியோட சிலம்பு அப்படின்னு பார்த்தோம்னா பரல் முத்துக்களால் ஆனதாக வந்து காணப்பட்டது. ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க. இது நமக்கு தெரிஞ்சதான், பேசிக்கானதான். அடுத்து 38வது கொஸ்டின், கால் ப்ளஸ் சிலம்பு சேர்த்தெழுதுக. கார்ச்சிலம்பு. அடுத்து 39வது கொஸ்டின், மயங்கொலி எழுத்துக்கள் பார்க்குறோம். மயங்கொலி எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ந, ர, ல, ல. இந்த இதை வந்து மயங்கொலி எழுத்துக்களில் வந்து இடம்பெறுது. அடுத்து 40வது கொஸ்டின், உலகின் முதல் தத்துவ ஞானி அப்படின்னு பார்த்தோம்னா சாக்ரட்டிஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. உலகின் முதல் தத்துவ ஞானி பார்த்தோம்னா சாக்ரட்டிஸ் அவர்கள். அடுத்து கணித தத்துவத்தில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியவர் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாட்டோ. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. கணித தத்துவத்தில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியவர் பிளாட்டோ. அடுத்து 42வது கொஸ்டின், அறநெறிச்சாரம் நூலின் ஆசிரியர் முனைப்பாடியார். அறநெறிச்சாரம் நூலோட ஆசிரியர் முனைப்பாடியார். அடுத்து 43வது கொஸ்டின், சொல் பொருள் பார்க்குறோம். காய்விடத்து, வெறுப்பவரிடத்து, சால, மிகவும், சாற்றுங்கால், கூறுமிடத்து, தலை, முதன்மை.
அடுத்து அறநெறி கருத்துக்களை கொண்டு வெண்பா வடிவில் இயற்றப்பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தோம்னா அறநெறி சாரம் வந்து குறிப்பிடுறாங்க. அடுத்து சொல்லாடல் பிரித்து எழுதுக, சொல் ப்ளஸ் ஆடல். அடுத்து 49வது கொஸ்டின், பாரதிதாசனுக்கு அவர் பெற்றோரிட்ட பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா கனக சுப்புரத்தினன். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம், இதுக்கு முன்னாடி ஒரு லெசனுமே கேட்டிருந்தாங்க. அடுத்து 50வது கொஸ்டின், பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை வந்து பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கொண்டார். பார்த்துருக்குறோம் இது ஆல்ரெடி. அடுத்து தந்தை பெரியார் வந்து புரட்சிக்கவி என்ற பட்டத்தை பாரதிதாசனுக்கு கொடுத்தார். தந்தை பெரியார் அவர்கள் தான் புரட்சிக்கவி அப்படிங்கிற பட்டத்தை பாரதிதாசனுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 52வது கொஸ்டின், அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, தமிழ் இயக்கம், குறிஞ்சித்திட்டு, புரட்சிக்கவி, இசையமுது என 72 நூல்களுக்கு மேல் பாடியிருக்கிறாரு. தமிழுக்கு பெருமை சேர்த்துள்ளார் பாரதிதாசன். போன்ற 72 நூல்களுக்கு மேலே பாடி தமிழுக்கு பெருமை சேர்த்துள்ளார் பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அடுத்து 53வது கொஸ்டின், பாரதிதாசன் 33 நாடகங்களுக்கு மேல் எழுதியுள்ளார். இவர் எழுதிய பிசிராந்தையர் அப்படிங்கிற நாடக நூல் வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்த கொஸ்டின், தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம் முதலிய மொழிகள் அறிந்தவர் வாணிதாசன் அவர்கள். ரமி என்று புனைப்பெயரில் எழுதிய இவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா எத்திராசல் என்கின்ற அரங்கசாமி. அடுத்து 55வது கொஸ்டின், பாரதியாரின் பிறந்த நாள் அன்று பாரதி நாள் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா என்று வாணிதாசன் பாடிய பாடல் அவருக்கு வந்து முதற் பரிசை பெற்று தந்துள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அடுத்து வாணிதாசனுக்கும் புதுவை சிவத்திற்கும் கவிதை எழுத கற்றுக் கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதிதாசன் அவர்கள் தான் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. தமிழ் வழி அவர்களுக்கு பெற்றோர் வைத்த பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா விஜயரங்கம். அடுத்து தமிழில் பிழையின்றி எழுதுவது குறித்த நூல்களை படைத்தவர் இலக்கணச்சுடர் ரா. திருமுருகன் அவர்கள். இவர் தனித்தமிழ் பற்றால் சுப்பிரமணியன் என்ற தம் பெயரை வந்து திருமுருகன் என்று மாற்றி அமைத்து கொண்டார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அடுத்து 60வது கொஸ்டின், திருமுருகன் அவர்கள் பார்த்தோம்னா 100 சொல்வது எழுதுதல், 17 தமிழ் பாட நூல்கள், ஆய்வு நூல்கள், வரலாற்று நூல்கள், பாவலர் பண்ணை, என் தமிழ் இயக்கம் போன்ற பல்வேறு நூல்களை வந்து எழுதியுள்ளார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து திருமுருகன் மற்றும் சாகித்ய அகாதமி விருது பெற்ற மா. லெனின் தங்கப்பாவும் இணைந்து நடத்திய தெளித்தமிழ் இதழ் இன்றும் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்குறாங்க, மேட்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். பாரதிதாசன் அவரோட படைப்பு பார்த்தோம்னா இருண்ட வீடு. தமிழ் மொழி அவரோட படைப்பு பார்த்தோம்னா மாதவி காவியம். பாரதியார் பாஞ்சாலி சபதம். வாணிதாசன் கொடிமுல்லை. திருமுருகன் பாவலர் பண்ணை. அடுத்து மரபு தொடர், அதை உணர்த்தும் பொருள் என்ன அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க, பார்க்கலாம். தலையில் வைத்து கொண்டாடுதல் அப்படின்னா பெரிதும் மதித்தல். காணல் நீர் அப்படின்னா கிடைக்காத ஒன்று. அடுத்து இமாலய தவறு அப்படின்னா பெரிய தவறு அப்படிங்கிற பொருள். கரையேறுதல் துன்பத்திலிருந்து மீளுதல். அடுத்து பஞ்சாக பறத்தல் அலைந்து திரிதல். அவசர குடுக்கை ஆராயாமல் செயல்படுதல். ஆகாய தாமரை இல்லாத ஒன்று. பித்தலாட்டம் ஏமாற்று வேலை. அடுத்து வந்து அகர முதலி கொடுத்துருக்குறாங்க, ஆல்ரெடி சொல் பொருள் அப்படிங்கிறதுல பார்த்துருக்குறோம், இதே ஒன் டைம் பார்த்துடலாம். அநியாயம் நேர்மையின்மை. ஆணை கட்டளை இரவல் கடன். ஊழ்வினை பயன் விதிப்பயன். கஞ்சத்தனம் பிறர்க்கு கொடுக்க மனமில்லாதது. கட்டுக்கடங்கா அளவில்லாத. களிறு ஆண் யானை. கும்பீடு வணங்கிடு. குன்றா புகழ் குறையாத புகழ். கொடைப்பண்பு வள்ளல் தன்மை. கைமாறு பதிலுதவி. சன்மானம் வெகுமதி. சிந்தை எண்ணம். அடுத்த கொஸ்டின், தகனம் எரியூட்டுதல். தண்டித்தல் ஒருத்தல் தண்டித்தல் அப்படின்னா ஒருத்தல். தண்டோரா முறை சிறைந்து அறிவித்தல். தரணி உலகம். துயர் துன்பம். நங்கை பெண். நல்குதல் அப்படின்னா வழங்குதல். நாணயம் நேர்மை. நாணிலம் உலகம். நீடுழி நெடுநாள். பரிவு அன்பு. பற்று விருப்பம். பார் உலகம். பேழை பெட்டி. மரியாதை மதிப்பு. மாண்பு பெருமை. மாரி மலை. மேனி உடல். வன்மை வலிமை. விண்ணமுதம் மழைநீர். விருது பட்டம். வையத்தார் உலகத்தார். இப்போ வந்து 5ஆம் வகுப்பு பருவம் 3ல் உள்ள முக்கியமான ஒன்வடி எல்லாமே பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட 109 ஒன்வடு வந்து வருது. இதிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து வரும். இந்த 5ஆம் வகுப்பு பருவம் 3 வந்து நிறைய இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது, நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம பொது அறிவுலேருந்து சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஒரு 10 GK கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். உலக நண்பர்கள் தினம் ஆகஸ்ட் 3. உலக ஹிரோஷிமா தினம் ஆகஸ்ட் 6. வெள்ளையனே வெளியேறி தினம் ஆகஸ்ட் 9. உலக நாகசாகி தினம் ஆகஸ்ட் 9. அடுத்து உலக உள்நாட்டு மக்களின் சர்வதேச தினம் ஆகஸ்ட் 18. தேசிய விளையாட்டு தினம் ஆகஸ்ட் 29.
ஆசிரியர் தினம் மற்றும் சமஸ்கிருத தினம் பார்த்தோம்னா செப்டம்பர் 5. உலக எழுத்தறிவு தினம் பார்த்தோம்னா செப்டம்பர் 8. உலக ஓசோன் தினம் செப்டம்பர் 16. உலக அறிவாளர் தினம் செப்டம்பர் 18. இப்போ ஒரு 10 ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்குறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.